தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்க வலியுறுத்தி திருச்சியில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அது குறித்த தகவல்களை செய்தியாளர் சார்ல்ஸிடம் கேட்கலாம். சார்ல்ஸ், விவசாயிகள் என்னென்ன வகையில் தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள்? காயத்ரி, அதாவது சரியாக 15 நிமிடத்துக்கு முன்னதாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இந்த விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் இன்னும் நடைபெறணும். ஆனால் நடைபெறல. இப்போ பாருங்கள், விவசாயிகள் வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. அதற்கு முன்னதாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் கூட்டத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே அவருடைய மனு கொடுத்து காலில் விழுந்து போராட்டத்தை துவக்கினாங்க. அதன் அடுத்து அவர்கள் தரையில் உருண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. எலிக்கரியை, அதாவது விவசாயிகளுடைய நிலைமை எலிக்கறி தின்னும் அளவுக்கு தங்களுடைய நிலைமை தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்போ தொடர்ந்து நீங்கள் கூட நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவசாயிகள் தங்களுடைய வாய்களில் அந்த எலிகளையும் எலிக்கறிகளையும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தை வலியுறுத்துறாங்க. தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தை சேர்ந்த ஐயாக்கண்ணு தொடர்ந்து இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடமும் மற்றும் தொடர்ந்து தமிழக அரசிடம் முறையிட்டிருக்காரு. ஆனால் அவருக்கு எந்தவித இதற்கான நடவடிக்கை, விவசாயிகளுக்கான எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இன்று போராட்டத்தை துவக்கியிருக்காரு. இது தொடர்பாக நம்ம ஐயாக்கண்ணிடம் கேட்கலாம். இன்று நீங்கள் மாவட்ட ஆட்சியர் வந்தவுடனே என்ன சொன்னீங்க? அவருடைய காலில் விழுந்து போராட்டத்தை துவக்குனீங்க. மாவட்ட ஆட்சியர் எதுவும் பதில் சொன்னாங்களா? மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கடந்த 4-5 மாதமாக மனு கொடுக்குறோம். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவித்து திருச்சி மாவட்டத்தை வறட்சி மாவட்டம் அறிவிங்க, 100 கேணி இருந்தால் 98 கேணில் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுத்தோம். அவர் இது வரையும் ஒன்றுமே கண்டுக்கல. அதுக்காக கலெக்டர் வந்தோடனே எல்லாம் காலில் உளுந்து கும்பிட்டு, ஐயா எங்களை காப்பாற்றுங்க ஐயா, எங்கள் மனுவை கொஞ்சம் கடவுள் மாதிரி நடங்கய்யா, உங்கள் ஆஃபீஸ் அங்கப்பிரதேசனம் பண்ணுறோன்னு சொல்லி அங்கப்பிரதேசம் பண்ணி இன்னைக்கு விவசாயி எலிக்கறி திங்கிற நிலைமையில் இருக்கான்னு சொல்லி இன்னைக்கு இந்த எலிக்கறி தின்னும் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இங்கே இப்போ நீங்கள் ஏற்கனவே பல கட்ட போராட்டங்கள் நடத்துனீங்க. தமிழக முதல்வர் அவர்களை சந்திக்கவும், அது மட்டும் இல்லாமல் பிரதமரை சந்திக்கவும் பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டீங்க. இப்போ தமிழக அரசும் மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? குறிப்பாக தமிழகத்தை வறட்சி பாதித்த பகுதிகளாக அறிவிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இதற்கு உடனே விவசாயிகளை காப்பாற்ற என்ன நடவடிக்கை, என்ன அறிவிப்பு உங்களுக்கு வெளியிடணும்? தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவித்து தமிழக நெல்லுக்கு ஏக்கருக்கு 30,000, கரும்புக்கு 50,000, வாழைக்கு 1,00,000, புஞ்ச நிலங்களுக்கு 25,000, விவசாய கூலி தொழிலாளருக்கு ஏக்கர் ஒரு ரேஷன் கார்டுக்கு 15,000 மாதம் கொடுத்தாதான் விவசாயியோட சாவு நிற்கும், விவசாயி தற்கொலை நிற்கும், விவசாயி இறந்து போகிறது நிற்கும். அதை தமிழக அரசு வறட்சி அனௌன்ஸ் பண்ணி மத்திய அரசு நிதி வாங்கி கொடுத்து எங்களை காப்பாற்றணும். இப்போ உங்களுடைய போராட்டம் இப்போ துவங்கி இருக்கு. இப்போ விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொள்வீங்களா? நீங்கள் இப்போ எலிக்கறியை அதாவது குறிப்பாக விவசாயிகள் அனைவருமே வாயில எலிக்கறியை வைத்துக்கொண்டும் போராட்டத்தை துவக்கி இருக்கீங்க. இப்போ போலீஸாரும் உங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. மாவட்ட ஆட்சியர் உங்களை உள்ளே கலந்து கொள்ள அழைச்சிருக்காங்க. நீங்கள் கலந்துக்க போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? இல்லை, மாவட்ட ஆட்சித்தலைவர் நியாயமாக இதை போலீஸார் வெளியே இல்லை, ரோட்டை நிற்கல. எங்கள் விவசாயிக்கு குறைதீர்க்குனால இங்கே அவரை போய் நாங்கள் மனு கொடுத்து நீங்கள் ஒன்றும் செய்யலை, நீங்கள் படுத்து கிடக்கிறோம். எங்களை அவர் பார்த்து நான் உதவி பண்ணுறேன், 100 நாள் பணத்தை பிடிச்சிக்கிறாங்க. இப்போ பால் கறந்து விட்டால் பால் பணத்தை 60 நாளாக தரவே இல்லை. சொசைட்டியில் கடன் தர வேண்டியது அரசினுடைய கடமை, சொசைட்டியில் கடன் தர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நாங்கள் என்ன தான் பண்ணுறது? வேறு வழி இல்லை. அதனால தான் இந்த போராட்டம் எடுத்தோம். தொடர்ந்து அதாவது காயத்ரி, இவருடைய போராட்டம் என்பது துவங்கி இருக்கு. பின்புறம் அதாவது இதற்கு முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்தபொழுது அவர்கள் காலில் விழுந்து போராட்டத்தை துவக்கி தொடர்ந்து அவர்கள் இங்கே உருண்டு தங்களுடைய போராட்டத்தையும் நடத்தி வராங்க. தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினர் இதேபோல் மற்ற விவசாயிகளும் இப்போ சற்று நேரத்துக்கு முன்னதாக விவசாயிகள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தை விட்டு வெளிநடப்பு செய்து அவர்களும் கோஷங்களை எழுப்பியவாறு அவர்களும் இப்போ வெளியில் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. விவசாயிகள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் ஏற்கனவே பல முறை தங்களுடைய தொடர்ந்து அதாவது சம்பா சாகுபடியும் செய்ய முடியாத நிலை, அதே போல் தங்களுக்கு தேவையான இந்த கடன்களை அவர்கள் குறிப்பாக இப்போ தற்பொழுது மிகவும் பயிர்களை காப்பாற்ற முடியாத நிலையில் இருப்பதாகவும் தங்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் கூடுதலாக விவசாயிகளுக்கு அதாவது டெல்டா மாவட்டங்களில் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் விவசாயிகள் இந்த பயிர்களை காப்பாற்ற முடியாமல் இருந்து போன விவசாயிகளுக்கு இழப்பீடு தர வேண்டும் எனவும் தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்துகிறாங்க. மத்திய அரசு உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது இவர்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கு. காயத்ரி, சார்லஸ், திருச்சி மாவட்டத்தை வறட்சி பாதித்த மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு விவசாயிகள் கோரிக்கை விடுக்கிறாங்க. இது மாவட்ட ஆட்சியின் அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறதா? விவசாயிகளுடைய கோரிக்கைகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரோட உங்களால பேச முடிஞ்சதா? அவர் தரப்பு விவரங்கள் ஏதேனும், தகவல்கள் ஏதேனும் இருக்கிறதா?
கார்த்திகேயன், அதாவது ஏற்கனவே நான் பதிவு செய்தது போல மாவட்ட ஆட்சியர், அதாவது காட்சிகளை பார்த்து கொண்டே நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் குறிப்பிடுகிறேன். மாவட்ட ஆட்சியர் வந்தவுடனே அவர் உள்ளே வந்து கலந்து கொண்டு உங்களுடைய கோரிக்கைகள் நேரடியாக தெரிவிங்கள், அதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசிடம் தெரிவித்து அதற்கான நடவடிக்கைகளையும் உங்களுக்கு தேவையான அனைத்து கோரிக்கைகளையும் அதில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய, அதாவது இழப்பீடுகள் மற்ற அனைத்தையும் நேரடியாக என்னால் செய்ய முடியாது, மத்திய அரசு ஒருபுறம் செய்ய வேண்டும், அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசிடம் நேரடியாக இதற்கான அனைத்து ஆவணங்களையும் கொடுத்து அதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவங்க தெரிவித்திருந்தாங்க. உள்ளே கலந்து கொள்ளதான் அறிவித்திருந்தாங்க. நாம் ஏற்கனவே இது தொடர்பாக ஐயாக்கனிடம் கேட்டோம். இப்போ மீண்டும் கூட அவரிடம் கேட்கலாம். இப்போ மாவட்ட ஆட்சியரிடம் நீங்கள் வந்து வறட்சி பாதித்த பகுதியை விவசாயிகள் அனைவரும் தமிழகத்தை வந்து அறிவிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. திருச்சியில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கு ஏற்கனவே மனு கொடுத்துருந்தீங்க, அதற்கு எதுவும் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துருந்தாரா? சார், திருச்சி மாவட்டத்தில் எவ்வளோ கேணி இருக்கு, எவ்வளோ கேணியில் தண்ணி இல்லை அப்படின்னு தகவலார் உரிமை சட்டத்தில் மனு கொடுத்து அதுக்கே 6 மாதம் பதில் தர மாட்டேங்கிறார் சார் மாவட்ட தலைவர். எங்களுக்கு இந்த நிலைமை, உண்மையான நிலைமை தமிழக அரசு தெரிவிச்சா தான் சார் எங்களுக்கு கிடைக்கும். இவர் தான் செய்யணும், மாவட்ட ஆட்சியர் தான் செய்யணும். மாவட்ட ஆட்சியர் உங்களை வந்து விவசாயிகள் குறைத்திருக்க நாள் கூட்டத்தில் கலந்துக்க சொல்றாங்க. உள்ளே வந்து உங்களுடைய கோரிக்கைகளை நீங்க கொடுத்தா அவங்க தமிழக அரசிடம் கொடுத்து அதற்கான ஆவணங்களை செய்ய முடியும்ல? 6 மாசமா கொடுத்துருக்கோமே. கரும்புக்கு பணம் தர மாட்டேங்கிறான்னு சொல்லி கொடுத்துட்டோம். 100 நாள் வேலை பணத்தை பிடிக்கிறான்னு சொல்லி கொடுத்துட்டோம். 60 நாளாக வந்து பாலுக்கு பணம் தர மாட்டேங்கிறான்னு சொல்லி கொடுத்துட்டோம். எங்களுக்கு வறட்சின்னு அனௌன்ஸ் பண்ணி சொல்லி கொடுத்துட்டோம். எல்லாம் காஞ்சி போனதா அவருக்கு தெரியும். தெரிஞ்சே செய்ய மாட்டேங்கிறாரா, என்ன பண்றது நாங்க? இப்போ எவ்வளவு சம்பா பயிர்கள் வந்து இங்க நடப்பட்டிருக்கு, அதை எதுவும் காப்பாற்ற முடியுமா? அது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் நீங்க இழப்பீடு கேட்டிருக்கீங்களா? தண்ணீர் எதுவும் அந்த பயிர்களுக்கு காப்பாற்றுறதுக்கு தண்ணீர் எதுவும் இருக்கா? மேட்டூர்ல தண்ணி இல்லை. கலெக்டர் சொல்லி தண்ணி வரப்போறதில்லை, எங்களுக்கு நல்லாவே தெரியும். கலெக்டரால முடியாதுன்னு தெரியும். ஆனால் இங்கே 3 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்ண திருச்சி மாவட்டத்தில் இன்னைக்கு இந்த நெல் வந்து காவிரி தண்ணி மூலமாக ஒரே ஒரு ஏக்கர் கூட அறுக்க முடியாது சார். 1 ஏக்கர் கூட காவிரி தண்ணி நட்டு அறுக்க முடியாது சார். ஏதோ போர் போட்டுக்கோங்க, போரெல்லாம் இப்போ வந்து எல்லாம் இப்படி சொத்துன்னு உழுவுது. நேராக அடித்த தண்ணி இப்போ அப்படியே பொத்துன்னு கீழே உழுவுது. இன்னும் 1 மாதம் ஆச்சுன்னா சுத்தமாக தண்ணியே இல்லாமல் போயிடும் சார். எல்லாமே அழிஞ்சு போயிடுவோம் சார். அதுக்கு மேலே நடவடிக்கை இருக்குமா இல்லையா? நாளைக்கு நாளைக்கு தேக்கிறதோட இன்னைக்கே நடவடிக்கை எடுக்கல சார். அதை வெள்ளம் வரும் முன்பு தேக்கணும்ல சார். வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் என்ன சார், செத்து போனது இப்போ 44-50 விவசாயம் செத்து போயிட்டான். இன்னும் ஒரு பண்ணாமல் இருந்தாருன்னா இன்னும் விவசாயம் சாவுவான், இன்னும் தற்கொலை பண்ணிக்குவான். இன்னைக்கு பாருங்க, அங்கே ஒரு அம்மா செத்து போச்சு லால்குடி பக்கத்தில். அது மாதிரி நிறைய அங்கங்கே இனிமேல் சாவ போறான். சாவாம காப்பாற்ற வேண்டிய கடமை விவசாயிகள் வந்து தொடர்ந்து போராட வேண்டும். ஏன் தற்கொலைக்கு முயற்சி செல்றாங்க? நீங்களே நேரடியாக அவங்களை சொல்றீங்க. மாவட்ட ஆட்சியர் மட்டும் இல்லாமல் தமிழக அரசு மத்திய அரசு கோரிக்கை வைக்கணும். ஏன்னா அவர்கள் வந்து இந்த தற்கொலைக்கு போகக்கூடிய நிலையை அவர்களை வந்து காப்பாற்றலாம்ல. ஐயா, ஒரு நிலைமை ஒரு எல்லாம் மீறிடுச்சு. இப்பெல்லாம் ஒரு கொஞ்சமாக வறட்சியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போ ரொம்ப அதிகப்படியான வறட்சி வந்துருச்சு. இனிமேல் நம்மளை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்கன்னு 50 நாள் ஆச்சு. ஆட்சித்தலைவர் அறிக்கை விட்டுருந்தாருன்னா ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். ஆகா, ஆட்சித்தலைவர் சொல்லிட்டாரு, இனிமேல் நமக்கு ஏதாவது வறட்சி நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் ஆட்சித்தலைவர் சொல்லாதனால நம்பிக்கை இழந்துட்டாங்க. நம்பிக்கை இழந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தொடர்ந்து முக்கியமாக கார்த்திகேயன், இவர்களை பொறுத்தளவு மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏற்கனவே வந்து வாய்மொழியாக உத்தரவு தெரிவித்திருக்கார். ஆனால் இவர்களை பொறுத்தளவு உடனடியாக இதற்கான ஆவணங்களை அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அதாவது எழுத்துப்பூர்வமாகவும் தமிழக அரசிடமிருந்து இதற்கான நடவடிக்கைகளையும் இவருடைய கோரிக்கைகளையும் இவர்களுக்கான இழப்பீடும் தர அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்பது இவருடைய எண்ணமாக இருக்கு. தொடர்ந்து போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கு.